யார் என்ன தடை போட்டாலும் ம். நடக்கிறது நடக்கதான் செய்யும். ம். இந்த நீங்க வந்தப்போ பாத்துப்பீங்க ரோடெல்லாம் தோண்டி வச்சுட்டு ம். என்னென்ன நெகட்டிவ் பண்ணணுமோ என்னென்ன பிளாக் பண்ணணுமோ எல்லாம் பண்றாங்க. ஆ. ஆப்போசிட் பார்ட்டி ஃபுல்லா என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ம். ஆனா எதுவும் இது பண்ண முடியாது. வரணும்னு நினைச்சா ம். தலைவனை பார்க்கணுமா, ம். அவங்கள பார்க்கறதுக்கு எங்கனாலும் வந்து வரதான் செய்யும் அப்படின்னு. நான் உண்மையிலே இன்னைக்கெல்லாம் வேலையை ரிசைன் பண்ணாலும் பரவாயில்ல, நல்லா வந்திருக்கேன். இப்படி சீரியஸா நான் வந்து வேலையை ரிசைன் பண்ணாலும் பரவாயில்ல. ஆ. நம்ம சென்னைக்கு ஆல்ரெடி மாநாடு போட்டப்ப எல்லாம் போக முடியாம போயிருச்சு, சுச்சுவேஷன் சரியில்லை. இன்னைக்கு ஆ. மதுரைனால நம்ம ஊரு, ஆ. நம்ம ஊர்ல நம்ம விட்டு கொடுக்க கூடாது. நம்ம அண்ணன் நமக்காக வராப்புல, எப்படி விட முடியும்? வேலை போனா போயிட்டு போகுது, அடுத்து எங்கனாலும் வேலை பார்த்துக்கலாம். வேற ஒரு தரிசனை பார்க்க முடியுமா? அதனாலதான் கிளம்பி வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் வந்து விஜய் அவர்களை வந்து டிவிக்கு வந்து அணில் கூட்டம் நாங்கள் வந்து புலி குறுக்க வந்துடுறாங்க, ஓடி ஒளிஞ்சிருங்க மரத்தில் அதெல்லாம் அப்படிலாம் அனிமேல பத்தி சொல்றாங்க. பேசுறது அப்படியே பேசுவாப்ல. அணிலு அதெல்லாம் இருந்தது. அந்த மாதிரி அவர் பேச்செல்லாம் நம்ம கேர் பண்ணிக்க கூடாது. நீங்க சொல்லுங்க. ஆ. தள்ளு தாச்சுன்னு வீட்டுல உட்காந்து ஆ. அவர் அது பேசாதாச்சு, அவர் வாய் பேச மட்டும் தான், தவறா பேச ஒண்ணுமே இல்ல. இல்லை அது மட்டும் இல்லை, டிவிக்கேன்றாங்க, எனக்கு டிவி வைக்கிற மாதிரி இருக்குன்னுலாம் ஒரு கேலி கிண்டலாக பேசியிருக்காரு. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? நிறைய சொல்லுவாங்களே. ஆ. அது வந்து எப்படின்னா வந்து நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க. ஆ. நீங்களே பாருங்க, நம்ம அவளா பேச மாட்டோம்ல. நம்ம பேசினாலும் பாயிண்டாவே பேசுவாங்க நம்மளால. இந்த மாதிரி அடுத்தவங்க பத்தி அப்படி பேசணும் அதெல்லாம் அவசியம் இல்ல. ம். நம்ம எதுக்காக வந்திருக்கோம் கட்சிக்கு, ம். அவங்க வந்து நல்லது செய்யறதுக்காக வந்திருக்காங்க. அதை பண்றாப்புல கரெக்டா